ஹாய் ஒருவன் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்க்கு 2 நாள் டைம் தான் இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பசங்க, அதாவது அந்த பசங்களுக்கு நிறைய நாள் லீவ் இருந்தது, எப்படி படித்தாங்கன்னு தெரியல. பட் ஆனால் இப்போ 2 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ இந்த 2 நாள் டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிச்சிங்கனாலே நல்ல மார்க் எடுத்துடலாம். 90க்கு 90 எடுத்துடலாம். ஏன்னா 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்குறாங்கன்னா, புக் பேக்கில் ஒரு 17 to 18 வந்துடும் நினைக்கிறேன், அட்லீஸ்ட் ஒரு 17. புக்கின் வந்து நீங்கள் ஒவ்வொரு டாபிக்ஸாகவே நீங்கள் வந்து ரீட் அவுட் பண்ணிங்கனாலே அந்த 21 மார்க்ஸ் அடிச்சிடலாம். இல்லைனா உங்கள் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எதுவுமே விடாமல் புக் பேக் ஃபுல்லாக படிச்சிங்கனாலும் எழுதிடலாம். சரி, ஃபஸ்ட்டு 5 மார்க் பார்த்துடலாம். 7 into 5 35, அதாவது 7 5 மார்க் எழுதுற மாதிரி பார்த்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், ஏன்னா ஆர்ட்ஸ் பசங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க மாட்டீங்க, பண்ணுங்கள். 11th பசங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்ட் கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். 5 மார்க்கு சாப்டர் 1 ரொம்ப இம்பார்ட்டன்ட், யாருமே தவிர்க்க முடியாது. கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் கண்டிப்பாக இது வரும். நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. பேசிக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் கண்டிப்பாக இந்த 3மே நல்லபடியாக படிங்க. சாப்டர் 2 இந்த 2லேருந்து எதோ ஒன்று வருதுப்பா. லா ஆஃப் டிமாண்ட், லா ஆஃப் டிமினிஷிங் 35 36 ரெண்டுமே படிக்கணும். எங்கெல்லாம் கேர்வ் வருதோ அந்த இடத்துல கேர்வை நல்லா வரைஞ்சி அந்த கேர்வுக்கான இண்டிகேஷன்ஸ், எது எக்ஸ் ஆக்சிஸ் எது ஒய் ஆக்சிஸ் எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக போடுங்க. அண்ட் நீங்கள் அந்த பாயிண்ட்ஸை வந்து அந்த கேர்வ் வச்சே ஓனாக எழுதலாம். புரியுதா? ரொம்ப காம்ப்ளிகேட்டாக பண்ணியிருந்தது கேர்வை நீங்கள் தப்பாக வரைஞ்சிட்டிங்கன்னா, கிராஃபை தப்பாக வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடையாது. ஸோ அதுதான் டயக்ராம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 3 லா ஆஃப் ரிட்டர்ன்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 36வது புக் பேக் நம்பர்லாம் இங்கே எழுதியிருக்கேன், தமிழ் மீடியம் இருக்கனால. 36வது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐசோகுவான்ட்ஸ். அடுத்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல், இது வந்து ரேர் தான், பட் படிச்சுக்கோங்க 3மே. சாப்டர் 4 வந்து டோட்டல் காஸ்ட்னு சொல்லி இந்த சம்மு ஜூனில் கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக இந்த சம்மை படிச்சிருங்க. ரிலேஷன் பிட்வீன் ஏஆர் அண்ட் எம்ஆர் கர்வ் கண்டிப்பாக வருங்க. சாப்டர் 5 பர்ஃபெக்ட் காம்படிஷன், இந்த ரொம்ப 35வது கேள்வி. 36வது கேள்வி ப்ரைஸ் அண்ட் அவுட்புட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனிவே சாப்டர் 5ல் 2 தான் அடுத்தது. ஸோ எல்லாத்துலேயுமே 2 கொஷின்ஸ் தான். சாப்டர் 6ல் 2 தியரி, கீனிசம் கண்டிப்பாக வந்துடும். ரிகார்டியன் தியரி பார்த்துருங்க. ஓகே, சாப்டர் 7 ஜவஹர்லால் நேருவோட எக்கனாமிக்ஸ் தாட்ஸு, காந்திஜியோட எக்கனாமிக்ஸ் ஐடியாஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மினரல்ஸ். இது 3மே ஈஸியான கொஸ்டின். ஹெட்டிங்கெல்லாம் எந்த ஹெட்டிங்கெல்லாம் கரெக்டாக பண்ணி ஹெட்டிங் ஞாபகம் வச்சு கரெக்டாக எழுதினாலே மார்க் போட்டுருவாங்க. சாப்டர் 8 ரோல் ஆஃப் எஸ்எஸ்ஐ கண்டிப்பாக கேட்பான். பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் 5 இயர் பிளான் 36 38. சாப்டர் 9 செஸ்ஸு கண்டிப்பாக கேட்பான். அப்ஜெக்டிவ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டுவர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்லாம் பார்த்துருங்க, ஏன்னா எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்விஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 10 ரூரல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரூரல் எக்கனாமி கண்டிப்பாக வரும். ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரூரல், இது 2லேருந்து ஏதோ ஒன்று வரப்போகுது. சாப்டர் 11 குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் கேட்கலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஜூனில் கேட்டது, ஸோ 2மே படிச்சுக்கோம். சாப்டர் 12 இதுதான் பிரச்சனையே. சாப்டர் 12 சம்மு யாருமே பார்க்கறதில்ல. கடைசி சம்மு 6 சாய்ஸில் சம்மு கேட்குறான். சம்மு ரொம்ப ஈஸி, எனக்காக ஒரு 4 சம் பார்த்தா போதும். 37வது பார்ட்டியில் பிடிபிஎஸ் கண்டுபிடிக்கிறது, இன்டெகிரல் பண்ணி கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கேட்க மாட்டாங்க, பட் கேட்ட மாதிரி இருக்கும், அதனால் படிச்சிருங்க. எக்ஸாம்பிள் 12.9 கிராமர் ரூலு, எக்ஸாம்பிள் 12.29 12.10 கிராமர் ரூலு. இப்போ கிராமர் ரூலும் பிடிபிஎஸ்ஸும் தான் தந்திருக்கிறேன். பிடிபிஎஸ்சில் 2 சம்மு, கிராமர் ரூலில் 2 சம்மு. இன்னொரு சம் நான் மார்க் பண்ணியிருக்கேன், நான் முன்னாடி மார்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. எஸ், 12th பார்ட் சியில் 31 கிராமர் ரூல், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது வந்து 3 மார்க் கிடையாது, 5 மார்க்கில் கேட்பான். அதாவது பார்ட் சியில் புக் பேக்கில் இருக்கிறது 3 மார்க்கில், 5 மார்க்கில் இந்த வருஷம் கேட்பான். ஸோ இந்த 4 கணக்கில் ஏதோ வருவேன். படிக்க முடியலையா, கிராமர் ரூலாவது பார்த்துருப்போம், கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, 2 மார்க் 3 மார்க். நான் ஒன்று சொல்லட்டுங்களா, 12 சாப்டர் இருக்குது. நீ 6 சாப்டரில் விடாமல் படிச்சிட்டினாலே 5 2 மார்க் 5 3 மார்க் அசால்ட்டாக தூள் கிளப்பிடலாம். ஏன் 6 கூட எழுதலாம், என்னையை கேட்டால் அப்படி தான் படிக்க சொல்லுவேன். இல்லை நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபாலோ பண்ணிங்க எல்லாமே எழுதிடலாம், கம்பல்சரியோடு எழுதிடலாம். சாப்டர் 1 பார்ட் பி இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. பார்ட் சி இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, இது எல்லாமே டீட்டெயில் படித்தாலே கவர் ஆயிரும். சாப்டர் 2 பார்ட் பி எங்கெல்லாம் டிஸ்டிங்விஷ் வருதோ அதெல்லாம் நல்லா படிங்க, மறந்து போயிடும். பார்ட் சி வந்து இங்கே எழுதியிருக்கேன் 3 மார்க்கு இங்கே. ஓகே, 4 கொஷின் தான். சாப்டர் 3 இந்த சாப்டர் 5 மட்டும் கொஞ்சம் நிறையா இருக்கும், தப்பாக நினச்சிக்காது, ஏன்னா எல்லாம் பேசிக்ஸாக இருக்கும், அதனால். பார்ட் பி பார்ட் சி. சாப்டர் 4 வந்து பார்ட் பியில் 5 2 மார்க் கொடுத்துருக்கேன், இதில் ஒரு 5 3 மார்க் கொடுத்துருக்கேன். பார்க்குறதுக்கு தான் நிறையா இருக்கும், படிச்சிங்கன்னா ஈஸி. நீங்கள் 5 மார்க் முடிச்சுட்டு முடிங்க. சாப்டர் வைஸாக யாரெல்லாம் போகிறீங்கன்னா நல்லா படிக்கிறவங்க போங்க. படிக்க முடியாத பசங்க 5 மார்க் முடிச்சுட்டு 2 மார்க் 3 மார்க் படிங்க. சாப்டர் 5 பார்ட் பியில் இந்த கொஸ்டின், பார்ட் சியில் நான் சொன்னேன்ல 5வது சாப்டர் முடியும் அதிகமாக இருக்கும், 6வது சாப்டர் சார் இதுலேயும் அதிகமாக இருக்குது, ஏன்னா இதில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதனால தான் அதெல்லாம் நோட் பண்ணியிருக்கேன். சாப்டர் 7 பார்ட் பி பார்ட் 7, பார்ட் பி பார்ட் சி வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேன், படிச்சிருங்க. சாப்டர் 8 ரொம்ப முக்கியமான சாப்டர், ரொம்ப ஈஸியான சாப்டர். சாப்டர் 9 பார்ட் பி பார்ட் சி கொடுத்துருக்கேன். சாப்டர் 10 பார்ட் பி பார்ட் சி கொடுத்துருக்கேன். இப்போ ஒருவேளை இதெல்லாம் படிக்க முடியல சார், நிறையா இருக்குது சார் அப்படின்னா, நான் கொடுத்ததுலே நீங்கள் ஏதாவது ஒரு 8 சாப்டர் நல்லா படிச்சிட்டிங்களே 6 2 மார்க் 6 டெஃபினட்டாக எழுத முடியும். ஓகேவா? ஆனால் நீங்கள் அப்படிலாம் போட்டுறாதீங்க, ட்விஸ்ட் பண்ணால் பண்ண மாதிரி இருக்கும்.
சாப்டர் 11 இதை பார்த்துக்கோங்க. பார்ட் பி, பார்ட் சி, இதுவும் ஈஸியான சாப்டர் தான். 12th சாப்டரை பொறுத்த வரைக்கும் சம்மு கேட்குறாயா, ஏதோ ஒரு சம்மு கேட்குறான். பார்ட் பியில் இந்த சம்ஸ்பா, பார்ட் சியில் 3 மார்க்கில் இந்த சம்ப்பா. பார்ட் பினா 2 மார்க்கு, பார்ட் சினா 3 மார்க்கு. ஸோ இந்த 6 கணக்கு பார்க்க மாட்டியா? சரி, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கனாலே 90க்கு 85+ அசால்ட்டாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த கம்பல்சரி, அதுக்கப்புறம் அந்த 1 மார்க்லாம் நீ போட்டு தாக்கிட்டீங்கன்னா சென்டம் போட்டுடலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் இருக்கிறதெல்லாம் விட்டுறாதீங்க. காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம போடுவோம். கண்டிப்பாக நம்ம சேனல் கூட இருங்க. ஸ்டே டியூன்டாக இருங்க. தேங்க்யூ.